அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். வைகறை பொழுதின் அந்த அமைதி ஒரு விதமான தெய்வீகத் தன்மையை கொண்டிருந்தது. நந்தினிக்கு அந்த நேரம்தான் மிகவும் பிடிக்கும். ஊரே உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் கோலமாவும் அவளும் மட்டுமே பேசிக்கொள்ளும் தருணங்கள் அவை. தெருவிளக்கின் மங்களமான வெளிச்சத்தில் அவள் வாசலில் இழைத்த பச்சை வண்ண இலைகளும் நடுவே வைத்த சிவப்பு புள்ளிகளும் ஒரு உயிரோட்டமான சித்திரத்தைப் போல தெரிந்தன. அவள் நிமிர்ந்து பார்த்தபோது வானில் விடிவெள்ளி இன்னும் மறையாமல் இருந்தது. நந்தினி, எப்போ எந்திரிச்ச என்று கார்த்திக் கண்களை கசக்கியபடி பால்கனி வழியாக கேட்டான். நான் எழுந்து ரொம்ப நேரமாகிவிட்டது. கோலம் போடலாம் என்று வெளியே வந்தேன் என்றாள். பிறகு வீட்டிற்குள் வந்தவள் சமையலறையில் நுழைந்து அடுப்பில் பால் பாத்திரத்தை வைத்து காஃபி போட ஆரம்பித்தாள். பால் மெல்ல பொங்கத் தொடங்கியது. மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தவன், இவ்வளவு சீக்கிரமாக எழுந்து ஏன் உடம்பை வருத்திக்கிற என்றான். நந்தினி அவனை கனிவோடு பார்த்தாள். இந்த வீடு நல்லா இருக்கணும்னா நான் இதையெல்லாம் பண்ணித்தானே ஆகணும். ஒரு பெண்ணின் கைவண்ணம்தானே ஒரு வீட்டை கோவிலா மாற்றுது என்றாள் மெதுவாக. அந்த அமைதியான உரையாடலை ஒரு கூர்மையான குரல் கிழித்தது. அது வேறு யாருமல்ல, அவளின் மாமியார் மரகதம்மாள்தான். நந்தினி என்று அதிகாரம் கலந்த குரலில் கூப்பிட்டார். வந்துட்டேன் அத்தை என்று நந்தினி பதற்றத்துடன் பால் பாத்திரத்தை இறக்கி வைத்துவிட்டு ஓடினாள். தன்னுடைய அறையிலிருந்து வெளியே வந்த மரகதம், கார்த்திக் இன்னும் காஃபி குடுக்கலையா? அவனுக்கு எப்போ என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா? எழுந்தவுடனே காஃபி குடுக்கணும்னு கூட தெரியாதா என்று கரகரப்பான குரலில் கேட்டார். இப்போதான் கோலம் போட்டுட்டு வந்தேன். கோலம் போட கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. காஃபி போட்டுக்கிட்டு இருக்கேன் அத்தை என்றாள். எல்லாம் லேட்டு தான். ஒரு காரியம் ஒழுங்கா பண்றியா நீ என்று முணுமுணுத்தபடி பூஜை அறைக்குள் சென்றார் மரகதம். கார்த்திக் தன் அம்மாவை சமாதானப்படுத்த முயன்றான். அம்மா, இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் தாமதமா காஃபியை குடிச்சா நான் ஒன்னும் சாக மாட்டேன். அவளை ஏன் காலையிலேயே இப்படி திட்டுறீங்க என்றான். மரகதம்மா சட்டென திரும்பி தன் மகனை பார்த்து, நீ சும்மா இரு, நான் அவகிட்ட தான் பேசுறேன். இந்த வீட்டு பெருமை குறையாம இருக்கணும்னா நான் அவளுக்கு சில விஷயங்களை சொல்லித்தான் ஆகணும் என்று சொல்லிவிட்டு பூஜை அறையில் சாமி கும்பிட ஆரம்பித்தார். மரகதம் சாமி கும்பிட்டு வருவதற்குள் காஃபியை போட்டு அதை எடுத்துக்கொண்டு வந்தாள் நந்தினி. ஒரு புன்னகையோடு சூடான காஃபியை மாமியாரிடம் நீட்டினாள். ஆனால் அவளுக்கு உள்ளுக்குள் ஒரு மெல்லிய நடுக்கம் இருந்தது. அதை அவள் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. காஃபியை எடுத்துவிட்டு மருமகளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சென்றார் மரகதம். அன்று மதியம் நந்தினி துணி துவைத்துக் கொண்டிருந்தபோது சோப்பு தீர்ந்து விட்டது என்று அதை எடுக்க வந்தாள். அப்போது மரகதம்மா தன் தோழி சொர்ணத்திடம் போனில் பேசிக் கொண்டிருந்தார். நந்தினியின் காதுகளில் அவர் பேசிய வார்த்தைகள் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல விழுந்தன. சொர்ணோ, அவள் நல்லவளா இருக்கலாம். ஆனாலும் என்னுடைய பிள்ளைக்கு நான் நினைத்தபடி திருமணம் செய்ய வேண்டும். எப்படியும் இவளை என் பையனிடமிருந்து பிரித்து விடுவேன் என்றார் மரகதம்மா. நான் பார்த்து யாரை காட்டுகிறேனோ அவள்தான் என் மருமகளாக இருக்க முடியும் என்றார். ஏன், என்னாச்சு மரகதம்? வீட்டில் எந்த வேலையும் செய்யறதில்லையா? உன்னை எதிர்த்து பேசுறாளா? இப்ப இருக்க பிள்ளைகளே இப்படித்தான். எதுக்கும் நீ ஜாக்கிரதையா இரு. உன் பிள்ளையை உன்னிடமிருந்து பிரித்து தனி குடித்தனம் போய்விடப் போகிறாள் என்றார் சொர்ணம். அவ வீட்டையெல்லாம் நல்லாதான் பாத்துக்கிறா. அது மட்டும் போதுமா என்ன? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல என் மகனை பற்றி. நீ எல்லாத்தையும் மறந்துடுவ. ஒவ்வொரு தடவையும் உனக்கு நான் சொல்லணும் என்று சலிப்புடன் சொன்னார் மரகதம். அத சொல்றியா மரகதம்? உண்மைதான். என்ன பண்ண போற? நான் என் மகனோட வாழ்க்கையை காப்பாத்துவேன். அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். அவளா விலகி போற வரைக்கும் அவளுக்கு இந்த வீட்டை ஒரு நரகமா மாத்துவேன் என்றார் உறுதியாக. நானும் என் மருமகளை என்னுடைய கட்டுப்பாட்டில்தான் வைத்திருக்கிறேன் என்றார் சொர்ணம். சரி, அவளுக்கு உண்மை தெரிந்துவிடாமல் பார்த்துக்கொள். நான் போனை வைக்கிறேன் என்றார் சொர்ணம். சுவருக்கு பின்னால் நின்றிருந்த நந்தினியின் கைகள் நடுங்கின. என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பணுமா? எதற்காக என்று அவள் உள்ளம் கதறியது. எனக்கும் உங்க பிள்ளைக்கும் உங்கள் சம்மதத்தின் பேரில்தானே திருமணம் நடந்தது. நாங்கள் என்ன காதல் திருமணமா செய்தோம்?
என்னை பிடிக்கவில்லை என்றால் இந்த திருமணத்தை தடுத்திருக்கலாமே என்று யோசித்தாள் நந்தினி. அடுத்த சில நாட்கள் நந்தினிக்கு தூக்கமில்லாத இரவுகளாக அமைந்தன. மரகதம் எதற்கெடுத்தாலும் மருமகளை குறை கூற ஆரம்பித்தார். அவள் எந்த வேலை செய்தாலும் அதில் ஏதாவது ஒரு குறை சொல்வதை வாடிக்கையாக்கினார். தன்னுடைய மாமியார் மனதில் ஏதோ ஒன்றை வைத்துக்கொண்டுதான் இதையெல்லாம் செய்கிறார் என்பதை அறிந்திருந்த நந்தினி, அவர் என்ன சொன்னாலும் அதற்கு பதிலெதுவும் சொல்லாமல் மௌனமாக இருந்து கொண்டாள். சாம்பார்ல உப்பு கம்மி, காய் சரியா வேகல, துணியில கரை அப்படியே இருக்கு, பாத்திரத்தை சரியா கழுவல என்று புகார்கள் அடுக்கப்பட்டன. ஒரு சில நேரங்களில் மன்னிச்சுக்கோங்க அத்தை, அடுத்த முறை சரியா செஞ்சிடுறேன் என்று நந்தினி பணிவாக சொன்னாள். ஒரு சில முறை தலையை குனிந்து கொள்வாள். வாயே திறக்க மாட்டாள். அதற்கும் சேர்த்து திட்டு விழும். அன்று ஞாயிற்றுக்கிழமை. கார்த்தி வீட்டிலிருந்தான். அவன் காதில் விழ வேண்டும் என்றே, நீ எதுவும் சரியா செய்ய மாட்டியா, இல்ல செய்ய தெரியாத மாதிரி நடிக்கிறியா என்றார். ஹாலில் டிவி பார்த்து கொண்டிருந்த கார்த்திக் குறுக்கிட்டு, அம்மா, அவளுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, ஒரே நாள்ல எல்லாத்தையும் கத்துக்க முடியுமா என்றான். நீ உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசாத கார்த்தி, உனக்கு எதுவும் தெரியாது என்று அவனை அடக்கினார். நந்தினி கண்ணீரை அடக்கிக் கொண்டு, அத்தை சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கும் கார்த்திக், நான் கத்துக்கிறேன் என்றாள். ஆனால் அவள் குரலில் இருந்த நடுக்கம் அவளுடைய உடைந்த மனதை வெளிச்சம் போட்டு காட்டியது. மாமியாருக்கு எதிராக வலிமையான முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாள் நந்தினி. ஆனால் மரகதம் தன்னுடைய ஆட்டத்தை மிக வலிமையாக ஆடினார். காய்களை துரிதமாக நகர்த்தினார். கார்த்திக்கிடம் சென்று நந்தினியை பற்றி தவறாக சொல்ல ஆரம்பித்தார். தம்பி, உன்னோட மனைவி வர வர சரியில்லை. நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. எப்ப பாரு போனையே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி அந்த போன்ல என்னதான் இருக்கோ, மணிக்கணக்குல போன்ல பேசுறா. யார்கிட்ட பேசுறேன்னு கேட்டா, என்னோட ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசுறேன், அதுக்கு கூட எனக்கு சுதந்திரம் இல்லையான்னு கேக்குறா. நீ தான் அவளை கண்டிச்சு வைக்கணும் என்றார். அம்மா, எனக்கு அப்படி ஒன்றும் தோணல. இருந்தாலும் நீங்க சொல்றீங்கன்னா என்னோட நல்லதுக்கு தான் இருக்கும். நான் அவளை கவனிச்சுக்கிறேன் என்றான். 2 நாட்கள் கழித்து வேலை விட்டு கார்த்திக் வரும்போது போனில் பேசிக் கொண்டிருந்தாள் நந்தினி. சிறிது நேரத்தில் என்னுடைய வீட்டுக்காரர் வந்துவிட்டார் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள். நேராக உள்ளே வந்த கார்த்தி, அம்மா சொல்வது உண்மைதானோ என்று மனதில் நினைத்து கொண்டு, யாரிடம் பேசிக் கொண்டிருந்தாய் என்றான். அவனுக்கு சந்தேகம் துளிர்விட ஆரம்பித்தது. அவள் பதில் சொல்வதற்குள், தினமும் இப்படித்தான் போனில் மணிக்கணக்கில் பேசிக் கொண்டிருக்கிறாய் போல, வீட்டு வேலையெல்லாம் என்னுடைய அம்மாதான் செய்கிறார் போல என்று சந்தேகம் கலந்து பேசினான். ஏங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் போன் பேசினேன். என்னோட ஃப்ரெண்டு மீனா, அதுவும் அவள்தான் போன் போட்டாள். என்னுடைய போனை பார்த்து கொண்டிருங்கள், நான் அதற்குள் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லி தன்னுடைய போனை அவனுடைய கையில் திணித்துவிட்டு சமையலறையை நோக்கி சென்றாள். போனை பார்த்தபோது அவள் சொன்னது உண்மைதான் என்பதை புரிந்து கொண்டான். அம்மா எதற்காக இவளை பற்றி தவறாக சொன்னார்? இவளை அவருக்கு பிடிக்கவில்லையா? சரி, போக போக எல்லாம் சரியாகிவிடும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். காஃபியோடு உள்ளே வந்த நந்தினி, என்னங்க, போனை நல்லா செக் பண்ணிட்டீங்களா என்றாள். சின்ன புன்னகையுடன், உன் மேல நம்பிக்கை இல்லாமல் இல்லை நந்தினி என்று அசடு வழிந்தான் கார்த்திக். அதன் பிறகு ஒரு நாள் காலை ஒரு காவி உடை அணிந்த சாமியார் வீட்டிற்கு வந்திருந்தார். மரகதம்மாவின் முகத்தில் ஒரு விதமான பதற்றம் தெரிந்தது. நந்தினி, இங்கே வா என்றார். நந்தினி பயந்து கொண்டே வந்தாள். யார் அத்தை இவர்? இவர்தான் மகாலிங்க சுவாமிகள். நம்ம வீட்ல ஏதோ தோஷம் இருக்குன்னு எனக்கு தோணுச்சு, அதான் சுவாமிகளை வீட்டிற்கு கூப்பிட்டேன் என்றார். அந்த சாமியார் நந்தினியை உற்று பார்த்தார். பெண்ணே, உன் ஜாதகத்துல பெரிய பிரச்சனை இருக்கு. உன் கிரகங்கள் சரியில்லை. நீ இந்த வீட்ல இருந்தால் மத்தவங்களுக்கும் ஆபத்து என்றார் மிரட்டும் தொனியில். நந்தினி அவர் பேசியதை கேட்டு நடுங்கினாள். நான் என்ன பண்ணணும் சாமி என்றாள். கடுமையான நோன்பு இருக்கணும், தரையில்தான் படுக்கணும், உப்பில்லாத சாப்பாடுதான் சாப்பிடணும். இதையெல்லாம் செஞ்சா உன் கணவனுக்கு இருக்கிற கண்டம் குறையலாம் என்றார். மரகதம் இதற்காகவே காத்திருந்தவர் போல, அவர் சொல்வதையெல்லாம் கேள்
இல்லேனா கார்த்திக்கு ஏதாவது ஆனா நீதான் பொறுப்பு என்றார். நந்தினி தலைகுனிந்து மௌனமாக ஒத்துக்கொண்டாள். இரவு நேரத்தில் நந்தினி பசியோடும் வலியோடும் தரையில் படுத்திருந்தாள். அவள் கண்கள் தானாகவே குளமானது. நான் ஏன் இதையெல்லாம் செய்றேன்? நான் ஒரு மனுஷியா, இல்ல வெறும் ராசி இல்லாத ஜாதக கட்டமா? என் அன்பு ஏன் இவங்களுக்கு புரியல என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள். வேலை முடிந்து வீட்டிற்குள் வந்த கார்த்தி அறைக்குள் வந்தான். மனைவி தரையில் படுத்திருப்பதை பார்த்ததும் பதறினான். நந்தினி, என்ன ஆச்சு? ஏன் இங்க படுத்திருக்க என்றான். ஒன்னும் இல்ல கார்த்தி, சும்மாதான். நீ பொய் சொல்ற. அம்மா ஏதோ உன்னை கட்டாயப்படுத்துறாங்கன்னு எனக்கு தெரியுது. அந்த சாமியார் சொன்னதையெல்லாம் நம்பாதே என்றான். எனக்கு எதுவும் இல்ல, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றாள். நீ சரியில்லை நந்தினி, உன் கண்ணுல இருக்கிற வேதனை எனக்கு தெரியுது என்று மனைவியை ஆறுதல் படுத்தினான். அன்று ஒரு நாள் நந்தினி குளிப்பதற்காக சென்றிருந்தாள். மரகதம் போனில் பேசிக் கொண்டிருந்தார். நந்தினி குளித்துவிட்டு வந்ததை கூட கவனிக்காமல் பேசிக் கொண்டிருந்தார். தன்னுள் இருக்கும் வன்மத்தை எல்லாம் கொட்டிக் கொண்டிருந்தார். சொர்ணம், அவளை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்திடணும். ஜாதகப்படி அவளை அனுப்புனாதான் என் மகனுக்கு நல்லது. அடுத்து ஒரு நல்ல குடும்பத்துல நல்ல ஜாதகம் இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து அவனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவனோட ஜாதகத்துல 2 திருமணம்னு இருக்கு. அதுக்காக தான் எங்க வசதிக்கு குறைவான ஒரு இடத்துல முதல் திருமணத்தை முடிச்சேன். இப்ப அவளை வெட்டி விட்டுட்டு வசதியான இடத்தில் திருமணம் செய்து வைப்பேன் என்றார். மேலும், என்ன டார்ச்சர் செய்தாலும் எதிர்த்து பேச மாட்டேங்கிறா. பதிலுக்கு பதில் பேசினாதான கலகம் பிறக்கும். கோபத்தில் என்னை பார்த்து ஏதாவது வார்த்தைகளை கொட்டுவாள். அதையே காரணமாக காட்டி வெளியே அனுப்பலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் அமைதியாகவே இருக்கிறாள். எத்தனை நாளுக்கு இப்படியே இருப்பாள் என்று பார்க்கிறேன் என்றார். நந்தினிக்கு இடி விழுந்தது போல இருந்தது. இத்தனை நாள் அத்தையின் அன்பை பெற துடித்தவளுக்கு அவர் தன்னை ஒரு முட்டுக்கட்டையாக மட்டுமே பார்க்கிறார் என்பது புரிந்தது. அவள் முகத்தில் கண்ணீர் இல்லை. ஆனால் உள்ளம் சுக்குநூறாக உடைந்து போனது. ஜாதகத்தை நம்பிக்கொண்டு உண்மையான அன்போடு இந்த குடும்பத்தை அரவணைத்து செல்லும் என்னை புரிந்து கொள்ள முடியவில்லை. இவருக்கு இவருடைய பாஷையிலேயே புரிய வைக்க வேண்டும் என்று தன் மனதில் முதல் முறையாக உறுதி கொண்டாள். அடுத்த நாள் அதிகாலை நந்தினி கோலம் போடவில்லை, விளக்கேற்றவில்லை. அவள் முகம் வெறுமையாயிருந்தது. என்ன நந்தினி, எப்பவும் சீக்கிரமா எந்திரிச்சிடுவ, இன்னைக்கு லேட்டா எழுந்திரிச்சிருக்க என்றான். எங்க, இன்னைக்கு முக்கியமான இடத்துக்கு போகணும். எங்க, ஏன், எதுக்கு என்றெல்லாம் கேட்காமல் எனக்காக குளிச்சு கிளம்பணும் என்றாள். உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா என்றான் கார்த்தி. அவள் சொன்னபடியே அவன் குளித்து கிளம்ப இருவரும் பைக்கில் கிளம்பி சென்றனர். மரகதம் அவர்கள் செல்வதை பார்த்துவிட்டு, இன்னைக்கு இவளுடைய நடவடிக்கைகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கே, எங்க போறோன்னு கூட சொல்லாம போறாங்க, எனக்கு தெரியாமலா போயிடும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டார். இருவரும் 3 மணி நேரத்திற்கு பிறகு வீடு வந்து சேர்ந்தனர். என்னடா கார்த்தி, என்கிட்ட சொல்லாம எங்க போயிட்டு வர? உன் பொண்டாட்டி சொல்லக்கூடாதுன்னு சொன்னாளா என்றார். அம்மா, நான் என்னைக்கும் உன்னோட பிள்ளைதான். உன்னோட நலன்தான் எனக்கு முக்கியம். பக்கத்து ஊருக்கு ஒரு ஜோசியர் வந்திருந்தாரு. அவர் என்ன சொன்னாலும் நடக்குமாம். அதனாலதான் அவரை போய் பார்த்துட்டு வந்தோம். நந்தினிக்கும் ஏதோ தோஷம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அத பத்தியும் கேட்டுட்டு வந்தோம் என்றான். என்ன தம்பி சொன்னாரு? நீ சொல்ற மாதிரிதான் அவரும் சொல்றாரு. ஆனாலும் அவர் சொன்னபடி செஞ்சா எல்லாம் நல்ல விதமாக நடக்கும்னு சொன்னாரு. கூடிய சீக்கிரம் வீட்ல இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரியாகிடும்னு சொல்லி இருக்காரு என்றான். அதனாலதான் உள்ள வரும்போதே அந்த நந்தினியோட மூஞ்சி அப்படி இருந்துச்சா? நான் கூட என்னமோ பண்ண போறான்னு பார்த்தா ஜோசியக்காரர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்கா. என் பிள்ளைக்கும் ஜோசியத்தின் பேரில் பெரிய நம்பிக்கை இருக்குன்னு அவளுக்கு தெரியாதுல்ல. எனக்கு எதிராக அவ செய்ய நினைத்தது அவளுக்கே பிரச்சனை ஆகிடுச்சு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார். 2 நாட்களுக்கு பிறகு, அம்மா, வீட்ல இருக்க பிரச்சனைக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு இன்னைக்கு கிடைக்க போகுது. அதுக்கான நேரம் வந்துடுச்சு. நந்தினி, நீ கிளம்பு, அம்மாவும் வரட்டும் என்றான். சாமியார் சொன்னது போல செஞ்சாதான் இந்த வீட்டுக்கு நல்லது என்றான் கார்த்திக். மரகதம் மிகவும் மகிழ்ச்சியாக கிளம்பினார். நந்தினி கிளம்பி கையில் பை ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்தாள். அதை பார்த்த மரகதத்தின் மனமெல்லாம் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது.
வீட்டை விட்டே அனுப்பப் போறான் என்று நினைத்து கொண்டார். வீட்டு வாசலில் வந்து நின்ற வாடகை காரில் மூவரும் ஏறினர். நந்தினி முகத்தை உம்மென்று வைத்துக் கொண்டிருந்தாள். மரகதம் அமைதியாக இருக்க முடியாமல், எங்க போறோம்? நந்தினியோட வீட்டுக்கா என்றார். அம்மா, இன்னும் கொஞ்ச தூரம்தான், அமைதியா வாயேன் என்றான். இல்லடா, ஏதாவது பரிகாரம் பண்ண கோவிலுக்கா போறோம்னு கேட்டேன் என்றார். இல்லம்மா, ஒரு முக்கியமான இடத்துக்கு. காரில் பயணம் நீடித்தது. நந்தினி ஜன்னல் வழியே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். கார்த்திக் மௌனமாக முன்னிருக்கையில் அமர்ந்திருந்தான். கார் ஒரு பெரிய நுழைவாயிலில் நின்றது. அங்கிருந்த பெயர் பலகையை பார்த்த மரகதம் அதிர்ந்து போனார். அன்பு இல்லம் முதியோர் காப்பகம். மரகதத்தின் மனம் வேகமாக துடித்தது. இது என்ன இடம் கார்த்திக்? இங்க ஏன் என்ன கூட்டிட்டு வந்திருக்க? அம்மா, ஜாதகப்படி நீங்க என் கூட இருந்தா உனக்கு ஆபத்து, உன்னோட உயிரே போயிடலாம்னு அந்த ஜோசியர் சொன்னார். உனக்குத்தான் தெரியுமே, எனக்கு ஜோசியத்தில் மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு. உன்மீதும் அளவு கடந்த பாசம் உண்டு. அவர் சொன்னபடி நடந்துவிட்டால் அதை என்னால் நினைக்கவே முடியவில்லை என்றான். என்னடா சொல்ற? நான் உன்னை பெத்த தாய் என்று அலறினார் மரகதம். நீங்க தானே சொன்னீங்க ஜாதகம் பொய்யாகாதுன்னு. சின்ன வயதிலிருந்து என்னோட ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஜாதகம் பார்த்து தானே எல்லாத்தையும் செய்திருக்கிறோம். உங்களை இங்க விட்டுட்டு நீங்க நிம்மதியாக இங்க இருந்தாதான் நான் நந்தினியோட நிம்மதியாக வாழ முடியும். நம்ம வீட்ல என் கூட இருந்து உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் எனக்கும் நிம்மதி இருக்காது என்றான். மரகதம் அப்படியே தரையில் அமர்ந்து அழுதார். கார்த்தி, என்னை விட்டுறாதடா. நான் உன் நல்லதுக்குத்தான் எல்லாம் செஞ்சேன். அம்மா, நானும் உன்னோட நல்லதுக்கு தான் செய்யறேன். என்ன தப்பா நினைக்காத. இந்த மாதிரி ரோட்ல நின்னு அழுது ஒப்பாரி வைக்காத. பேசாம உள்ள வா என்றான். நந்தினி எதுவும் தெரியாதது போல் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். நந்தினி, உன்னோட கையில இருக்கிற பையில் என்ன இருக்கு என்றார். உங்களுக்கு தான் அத்தை. உங்களுக்கு தேவையான பொருட்களை 2 நாளாக தேடி தேடி வாங்கி வச்சேன். இந்தாங்க என்று சொல்லி அவர் கையில் கொடுத்தாள். இவளோட துணிகளை தான் எடுத்து வைத்திருக்கிறாள் என்று நினைத்தேனே என்று யோசித்தார். கார்த்திக் அவர் கைகளை பிடித்து உள்ளே கூட்டிக் கொண்டு போனான். அம்மா, நான் ஏற்கனவே இங்க வந்து எவ்வளவு பணம் கட்டணும், எப்படி பார்த்து கொள்வார்கள், என்ன சாப்பாடு தருவார்கள், எல்லாவற்றையும் விசாரித்து விட்டேன். இதுதான் இந்த மாவட்டத்திலேயே சிறந்த முதியோர் இல்லம். அதற்காகத்தான் நம்முடைய வீட்டிலிருந்து இவ்வளவு தூரம் தள்ளி இருக்கக்கூடிய இந்த முதியோர் இல்லத்துக்கு அழைத்து வந்திருக்கிறேன் என்றான். தம்பி, ஜாதகத்துல சொல்றது எல்லாம் அப்படியே பழிக்காது. ஒரு சில விஷயங்கள் தான் நடக்கும். அம்மாவுக்கு வயசாயிடுச்சு. இனி இந்த உயிர் போனா என்ன? நான் உன் கூடவே கடைசி வரைக்கும் இருந்து கொள்கிறேன் என்றார். அம்மா, அதே மாதிரி எனக்கு 2 திருமணம் என்பதும் பொய். அது நடக்கவும் செய்யாது என்பதை ஒத்துக்கொள்கிறீர்களா என்றான். இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அனைத்தையும் அவனிடம் சொல்லி தன் கைக்குள் போட்டு கொண்டாளா என்று நினைத்து கொண்டே அமைதியாக நின்றார். அம்மா, இந்த ஜாதகம் ஜோசியம் எல்லாம் போய். எந்த ஜோசியரும் அப்படி சொல்லல. ஜாதகத்தை வச்சு நீங்க நந்தினியையும் என்னையும் பிரிக்க பாத்தீங்க. அதனாலதான் நானும் நந்தினியும் சேர்ந்து அதே ஜாதகத்தை சொல்லி உங்களை என்னிடம் இருந்து பிரிப்பது போல் டிராமா செய்தோம். உங்களுக்கு அது எவ்வளவு வலிக்கும்னு புரிய வைக்கத்தான் இப்படி செஞ்சோம் என்றான். மரகதம் மெல்ல நிமிர்ந்து நந்தினியை பார்த்தார். நந்தினி ஓடி வந்து அவர் கைகளை பற்றி கொண்டாள். அத்தை, நான் உங்க மகள் மாதிரி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஜாதக கட்டத்தை விட உங்க அன்பு எனக்கு பெருசு என்றாள் நந்தினி கண்ணீருடன். மரகதம் விம்மினார். என்னை மன்னிச்சிட்டு நந்தினி. நான் ஜாதகத்தை நம்பி என் வீட்டு மகாலட்சுமியை துரத்த பார்த்தேன். என் மகனை விட உன் மனசு ரொம்ப பெருசு. கார்த்திக் சிரித்துக்கொண்டே, இப்போவாவது உண்மை புரிஞ்சதே, வீட்டுக்கு திரும்புவோமா? நந்தினி கையால சூடா காஃபி குடிக்கணும் போல இருக்கு என்றான். அந்த குடும்பம் இப்போது புதிய நம்பிக்கையுடன் வீடு திரும்பியது. மருமகளை துரத்த வேண்டும் என்ற எண்ணம் மறைந்து அவர்கள் மூவரும் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தனர். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.